கிராமத்து சமையல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சுலபமான பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இது குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி. முதல்ல வாணலில் சூடு ஏறிய பின் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் 3 சேர்த்துருக்கேன். 3 வரமிளகாய் சேர்த்தா போதும். காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 3 சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்தோட நல்லா கிண்டலாம். நிறம் மாறும் வர வரமிளகாயை கிண்டிகிட்டே இருங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போ நிறம் மாறிடுச்சு. ஓரளவு நிறம் மாறிடுச்சு. இன்னுமே நம்ம கிண்டலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கையளவு போட்டுக்கோங்க. சரி, இதளவு வாசனைக்காக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை முடிஞ்சளவு எல்லா உணவுலையுமே எடுத்துக்கொள்ள பாருங்கள். அடுத்து ஒரு சிறிய தேங்காய் 1 கப் அளவு வருது. 1 கப் அளவு தேங்காய் பூ துருவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா நிறம் மாறுற வரை வதக்கலாம் தேவையில்லை. ஓரளவு வதக்குங்க. எண்ணெயில் இது பண்ணுற அளவு நல்லா வதக்கிட்டு இங்கே பாருங்கள், வீடியோவில் எப்படி காட்டணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2½ கப் அளவு சோறு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2½ கப்பு. இது 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சோறு அடிப்பிடிக்கக்கூடாது. நான் உப்பு தேவையான அளவு சாதத்திலே போட்டு வடிச்சிட்டேன். இதில் உப்பு போட முடியாதுன்றதுனால நீங்களும் சாதத்திலே உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீட்டில் இருக்க நேரத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.